நண்பர்களுக்கு வணக்கம். அதாவது அந்த காலத்தில் பில்டிங் சரி, நம்ம தாத்தா பாட்டியும் சரி, அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருங்கல் வந்து கரெக்டான வச்சு அஸ்திவாரத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இத்தனை அடிக்கு போட்டு மேல் மட்டத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்ட்ராங்காக இருக்குது பில்டிங். ஸ்ட்ராங் அதுக்கு காரணம் வந்து கீழே வந்து அஸ்திவாரம் தான். அதே மாதிரி நம்ம தாத்தா பாட்டி நம்ம வந்து பல் விளக்குற என்ன யூஸ் பண்ணாங்கன்னா, கருவேலங்குச்சி, வேப்பங்குச்சி, அதை மாதிரி தேங்காவோட மார்கள், அதாவது குச்சி வெட்டி வச்சுக்குவாங்க. 10 குச்சி வச்சுக்குவாங்க. டெய்லி விளக்கிட்டு வீசிடுவாங்க ஒன்று இஷ்டமான மாதிரி. அதில் வந்து கசப்புத்தனம் இருக்குது, துவர்ப்பு இருக்குது, ஈரப்பதம் இருக்குது, ஆரோக்கியமான அந்த எகிர் நல்லாயிருக்கு. கசப்புத்தனத்துக்கு உண்டான அந்த கசப்பு உள்ளே போனால் உடம்புக்கு ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. எந்த எதிர்ப்புசக்தி அதிகமாக வந்து எந்த நோயும் வந்து வராது. அந்த மாதிரி குச்சியில் விளக்கியிருக்காங்க. அப்போ இல்லை கொஞ்சம் காலம் வந்த ஆக பள்ளிப்படி, கோபால் பள்ளிப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு காரணம் என்னென்னா, பல் விளக்குறது அடுத்தலுக்காக, நம்ம பல் விளக்குறது அடுத்தலுக்காக, குளிக்கிறது நமக்காக. அந்த மாதிரி 20 ரூபா 30 ரூபா பேஸ்ட்டு வாங்குறீங்க, ஓகே, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ப்ரெஷ்ஷு வந்து 20 ரூபா 30 ரூபா ப்ரெஷ் வாங்கினீங்கன்னா, ப்ரெஷ்ஷு வந்து தேயாது, ஆனால் பல் தேஞ்சு போயிடும். ப்ரெஷ்ஷு தேயாது, ஆனால் பல் தேஞ்சிடும். இந்த 20 ரூபா 30 ரூபா பேஸ்ட்டு, அதாவது ப்ரெஷ் வாங்கினீங்கன்னா. இதே 40, 50, 60 ரூபா ப்ரெஷ் வாங்கினீங்கன்னா பல் தேயாது, ஆனால் ப்ரெஷ் தேஞ்சு போயிடும். எது முக்கியம்? மீண்டும் அடுத்த அடையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.